இன்றைக்கி வியாழக்கிழமை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஏதாவது ஸ்வீட் பண்ணுவேன். இன்றைக்கி கோதுமை யூஸ்வலாக நம்ம ரவையில் கேசரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கோதுமை ரவை வச்சு பண்ணுறது கேசரியோ அல்வாவோ எப்படி வச்சுருந்தாலும் சரி. கோதுமை ரவை கேசரி கேசரி அல்வா அப்படின்னு கோதுமை ரவை அல்வாவா? ஓகே. கோதுமை ரவை கேசரின்னு சொல்லலாம். அல்வாவே நம்ம இஷ்டம் தானே. இது கேசரி மாதிரி தான். ஆக்சுவலாக கேசரி பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் இது. கடாயை காய வச்சு அதில் நெய்யை விட்டுண்டு, ஏன்னா நெய்யை நிறைய சேர்க்க வேண்டாங்கிறதுனால முன்னாடி லேசாக வறுத்துக்கிறேன். பாதாம் மேலே டெக்கரேஷனுக்கு தான், ஜஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துட்டு பாதாம், அப்புறம் முந்திரி அதையும் வறுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் இது வந்து டெக்கரேஷனுக்கு தான், நம்ம இஷ்டம் போல். நீங்கள் பிஸ்தா எது போடலாம் போடலாம், நிறையா பாதாம் போடலாம் போடலாம். அப்புறம் திராட்சை பழம் போடலாம், கொள்ளமையா இது வேணால் போடலாம். இது மாதிரி முதலே நெய் அப்புறம் நிறைய வேணுங்கிறதுனால வச்சுட்டுருக்கேன். இது வந்து நெய்யில் கொஞ்சோண்டு நெய் விட்டு இது ரெண்டையும் வறுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி போடுவோம். அப்புறம் கோதுமை ரவை இதை வந்து நெய்யில் இதையும் லேசாக வறுக்கணும், சூடு பண்ணணுமா? கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும், வாசனை வர வரைக்கும். அதே நெய்யிலே? ஆமாம், அந்த துணு நெய்யே போருமே. ஓகே. ரொம்ப நெய் நிறைய வேணால் விட்டுக்கலாம், இது அவளோட இஷ்டம். கோதுமை ரவை சம்பா ரவைன்னு கிடைக்கிறது இல்லையா, கொஞ்சம் குறவரான்னு பெருசாக இருக்கும். பொடியாக இருக்கிறது உப்புமா பண்ணுற ரவை. இது அது இல்லை, கொஞ்சம் சம்பா ரவை, கோதுமை சாதம் வைக்கிறதுக்கு விரதம்லாம் பண்ணுறா கோதுமை சாதம் வைப்பா இல்லையா, அந்த ரவை. இதை கொஞ்சம் சேஃபாக வறுத்துக்கலாம். அப்புறம் ரவா கேசரிக்கு நம்ம 1.5 தான் தண்ணி விடுவோம் மேக்ஸிமம். இது ஆனால் 2.5 தண்ணி விடணும். இந்த கப்பால் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இதில் 2.5 கப்பு தண்ணி. எந்த கப்பால் எடுத்துக்கிறேன் அந்த கப்பு இல்லையா? ஆமாம், அதில் 2.5. இப்போ வறுந்துடுத்து வாசனை வருது. 2.5 கப். 2.5 கப்பு தண்ணி 1:2.5. இது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் சக்கரை போட்டால் கொஞ்சம் வேகணும்னா போடணும். வேகணும், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். சரி, வெந்ததுக்கப்புறம் காமிக்கணும். அது கொஞ்சம் வேகட்டும், வெந்த பிறகு காமிக்கும். இது தண்ணியாக இருக்க தவிர வெந்தோடனே கெட்டி ஆகிடும். ஏன்னா அது வேகணும். அந்த ரவைன்னா சட்டுன்னு வெந்துடும். இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் காமிக்கணும். வெந்தோடனே காமிக்கணும்.